வணக்கம். சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமை வர சதுர்த்தி தேதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அதை கடைபிடிச்சிட்டு வந்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாளைய தினம் மாசி சங்கடஹர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது தொடங்குது. அப்போ மாசி சங்கடஹர சதுர்த்தி எப்போ தொடங்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விநாயகர் வழிபாட்டை தொடங்கணும். இந்த மாசி சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகர் வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். மாசி கயிறு பாசி ஏறும் வரை நிலைக்கும், மாசி கயிறு பாசி படியும் என்னும் பழமொழிகள் வழக்கில் இருக்குது. மாசி சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு புது மஞ்சக்கயிறு நீங்கள் பெண்கள் சுமங்கலி பெண்கள் மாற்றி போட்டுக்கிட்டாங்கன்னா சுமங்கலியாக வாழும் பாக்கியம் பெண்களுக்கு உண்டாகும். சங்கடம் போக்கும் விநாயகரை வணங்க ஏற்ற நாள் சங்கடஹர சதுர்த்தி. அது பிப்ரவரி மாதம் எப்போதுமே வர தொடங்கும். சரிங்களா? அப்படி வர சங்கடஹர சதுர்த்தியை மிஸ் பண்ணாமல் நாம் வழிபாடு செய்யணும். சங்கடம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஹர அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அழித்தல்னு அர்த்தம். துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்ததாக 4ஆம் நாள் சதுர்த்தி திதியாக வர்றது தான் சங்கடஹர சதுர்த்தி. அது மாத சங்கடஹர சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள வாக்காகவே இருக்குது. அதனால தான் 4ஆம் பிறை பார்த்தா நாய் படாத பாடுபடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தி மிகவும் விசேஷமாக இருக்கும். இது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 4ஆவது சதுர்த்தியை பார்த்தா நாய் படாத பாடு பண்ணோம். அதே பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தியில் நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சங்கடம் துன்பமே இல்லாமல் போகும். இதுவே சங்கடஹர சதுர்த்தின்னு கொண்டாடக்கூடியதாகும். நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையுமே நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது சங்கடஹர சதுர்த்தி விரதம். அந்த நாளில் காலையிலேருந்து உபவாசம், அதாவது கொஞ்சம் சாப்பிடாமல் பழமோ இல்லை தண்ணீரோ உங்கள் உடல் சூழ்நிலை தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மகா கணபதியை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பூஜிக்கணும். இரவு பூஜை முடித்த பின்னாடி விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு தனிமையில் உறங்கணும். அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. அப்போ அன்னைக்கு ஈடுபடாமல் தனிமையில் உறங்கணும். இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடஹர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தா எல்லா நன்மையும் கிடைக்கும். ஸோ மாசியில் வரும் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் பெருமானை வழிபாட எல்லா தோஷங்களும் நீங்கி நற்பேற்றினை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சங்கடஹர விரதத்தினை தொடங்குறதுக்கு மாசி சங்கடஹர சதுர்த்தியிலிருந்தோ ஆவணி சங்கடஹர சதுர்த்தியிலிருந்தோ ஆரம்பித்து கடைபிடித்து விநாயகர் பெருமானுடைய திருவருளை பெறலாம். அப்போ மாசி சங்கடஹர சதுர்த்தியும் அதுக்கப்புறம் ஆவணி சங்கடஹர சதுர்த்தியும் விநாயகர் சதுர்த்தி இருக்கு இல்லையா, அங்கேருந்தும் நீங்கள் தொடங்கலாம். அது மாசி மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இம்மாதத்தில் திருமணம் நடத்த பெற்ற தம்பதியர்கள் நீண்ட ஆயுளோடு நிறைந்த திருமண வாழ்வினை பெறுவர். இதனை மாசிக்கயிறு பாசிபடியும் அப்படிங்கிற பழமொழி மூலமாக உணரலாம். திருமணமான பெண்கள் இம்மாதத்தில் தாலிக்கயிற்றினை மாற்றி கொள்கிறாங்க. அப்படி மாற்றிக்கிறவங்க தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதா ஒரு ஐதீகம் கடைபிடிச்சு வருது. அப்படி வரும்போது இந்த சங்கடஹர சதுர்த்தியில் மாசி மாத சங்கடஹர சதுர்த்தியில் புது மஞ்சக்கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும். சரிங்களா? ஸோ மாசி மாதம் மந்திர உபதேசம் பெற நல்ல ஒரு விஷயம். உபநயனம் செய்ய, கலைகளில் தேர்ச்சி பெற, புதிய கலைகளை கற்க சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறது மாசி மாதம் ஆகும். சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அதை கடைபிடிச்சிட்டு வந்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வம் செல்வாக்கும் கிடைக்கும் என்பது நீண்டகால நம்பிக்கை. இவ்விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பலவை துன்பங்களுக்கு உள்ளாகிறவங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிகச்சிறப்பான கல்வியறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், நன்மக்கட்பேறு என பலவிதமான நன்மைகளையும் அடைய முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சங்கடஹர சதுர்த்தி தான் உங்களுக்கான மாசி சங்கடஹர சதுர்த்தி. சரிங்களா? அந்த சங்கடஹர சதுர்த்தி வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா பெண்களுக்காக தான். ஏன்னா சந்திர பகவானை தேய்ந்து போகச் சொல்லி சாபம் கொடுக்கப்பட்டதால் விநாயகர் பெருமான்கிட்ட போய்
வரம் கேட்ட உடனேயும் அந்த விநாயகப் பெருமான் வந்து சந்திர பகவானுக்கு அனுகிரகம் கொடுத்து அந்த சந்திர பகவானுடைய மனைவியருக்கு வாழ்க்கையை திருப்பி கொடுக்கப்பட்ட ஒரு இதுதான் இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி. அதுதான் சங்கடகரா சதுர்த்தி என்று அழைக்கப்பட்டது. அங்கே சங்கடம் வந்து சந்திரனுடைய குடும்பத்திற்கு தீர்ந்ததாக ஒரு கதை சொல்லப்படும். அப்படி சந்திரனுடைய குடும்பத்திற்கு தீர்ந்த அந்த சங்கடங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீரும் அப்படிங்கிறது தான் சங்கடகரா சதுர்த்தியாக சொல்கிறது. அந்த சங்கடகரா சதுர்த்தியில் மாசி மாதம் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து நீங்கள் சங்கடகரா சதுர்த்தியை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான வெற்றி உண்டு அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் மாசி மாதம் மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்து அப்படியே வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாசி மாதம் சங்கடகரா சதுர்த்தி வந்துடும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வாக்கியம். ஆண்கள் எல்லாருமே பண்ணாலும் குடும்பத்தில் பெண் மட்டுமே பண்ணால் கூட குடும்பத்தில் செல்வாக்கு, நிம்மதி, பெருமதிப்பு இதெல்லாம் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஸோ மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து இறைவனை வணங்குறதுனால இவ்வளோ கிடைக்குதுன்னா அது செய்யல ஒன்றும் தப்பு இல்லையே. செய்வோமா? செஞ்சு வெற்றி அடைவோம். பலருக்கும் இதை சொல்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். இறைவன் நல்லது புரியட்டும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. யாரோ ஒருவருக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஓம் விநாயகா போற்றி.